இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்? லொல்லு சபா சேனல் தான் பார்க்க போறோம். நாயகன் ஸ்கூப் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். என்னது நாலஞ்சு காசு முழுக தடுத்திருக்க வேண்டியதானே. 50 காசு முழுகிற நீ 50 காசுன்னா 50 காசு இல்ல, 50 காசு. அதான் 50 காசு காசு எடுத்து செலவு பண்ணிருந்தா தெரிஞ்சிருக்கும். 50 வயசு ஆகுது, இன்னும் 50 காசுனா என்னன்னு தெரியலப்பா. இப்ப என்ன உன் பையன் 50 காசு முழுகிட்டான், அவ்வளவுதானே? ஐயா அந்த அம்மாவுக்கு 50 காசு ஏற்கனவே என்கிட்ட 1,000 ரூபாய் வாங்கியிருக்கேன். அவ்வளவுதானே? நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீங்க வேற இப்ப கடையெல்லாம் மூடிட்டு இருப்பாங்க. நாளைக்கு காலையில டி நகர்ல போய் நல்ல சட்டையா இருக்கும். ஆக்கர்ல இருக்க சட்டையா? அது இல்ல, குழந்தை முழுங்கிடுச்சு. எப்படி புரிய தெரியலையே. நான் புரிய வைக்கிறேன். இது என்ன இத முழுகினா இன்னும் ஆகும். நாய்க்கு 50 காசு நஷ்டம் ஆகும். ரத்த பாக்காம 50 காசா குடுத்து வச்சா அந்த டாக்டர் கிட்ட டெமோ கட்டியா ஜானி ஜானி எஸ் பாப்பா 50 காசு முழுங்கிட்டாப்பா, புரியுப்பா, அதை எடுத்து கொடுப்பா. வயிற்று வலி நினைக்கிறேன். அது வயிற்று வலி இல்ல, கைப்புலி. காசு போடுங்க, வயிற்று வலி தான் சொல்லுங்க. குழந்தை காப்பாற்ற குழந்தையா? டாக்டர் இவனு குழந்தைதான், பேரு குழந்தை சார். குழந்தை குழந்தை கூப்பிடு. டாக்டர் ஏன் வீடு எங்க இருக்கு கேளுங்க. எத்தனை குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா நல்லா இருக்கணும் சொல்லுங்க. அவரு குழந்தை டாக்டர் குழந்தை 50 காசு போய் 2 நாள் அது வரைக்கும் நீங்க என்ன அப்படி இருந்தீங்க? ஆம்புலன்ஸ் கூப்பிட வேண்டியதானே? கூப்பிட்டு பார்த்தோம் நாய்க்கிற. சேரிக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் வராதான். சரி நான் வரும். நீங்க குடிக்கிறதுக்காக பாண்டிச்சேரி கூப்பிட்டு இருப்பீங்க. நாய்க்கிற அது அந்த ஆம்புலன்ஸ் என்ன வரையா? ஒரு 4 இருந்து 5 லட்சம் ரூபாய் ஆகும். முன்னாடி பெருசா இருக்குமே இஞ்சி அது இல்லாம எவ்வளையா? ஒரு 1 லட்சம் ரூபாய் ஆகும். இந்த டோரு சீட்டு சேரிங்க இதெல்லாம் இல்லாம எவ்வளையா? ஒரு 40 இருந்து 50,000 ரூபாய் ஆகும். இந்த கருப்பு உருண்டியா அது இல்லாம எவ்வளையா? அது ஒரு 5,000 ரூபாய் ஆகும். இந்த ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி உருண்டியா வண்டியா எரிச்சப்பட ஒரு சொல்லுவேன் அது எவ்வளையா? அது 75 இருந்து ஒரு ரூபா ஆகும். பாக்குறோம் 5 எரிச்சப்படம் ஆகுங்க. 1.75ன்னா 5க்கு 150 230 ஆகுமையா? வாங்க 5 எரிச்சப்படம் வாங்குறோம். கேளுங்க, நாம ஜூஸ் போட்டுட்டாலும் முன்னாடி இருக்கிறேன்.
எஸ்பி வந்திருக்கிறாரு. நான் இங்க எஸ்பியா வரல. என்ன பிரியா? இங்கிலீஷ் வார்த்தை தான், ஆனா தனியா சொன்னா அசிங்கமா இருக்கும். விட்டுருங்க. நாய்க்கிறேன், நான் கொஞ்சம் தனியா பேசணும். எஸ்பி கொஞ்சம் தனியா பேசணுமா? நாங்க வெளில போயிருப்போம். அது இல்ல நாய்க்கிறேன், உங்ககிட்ட தனியா பேசணும். மேல உட்காருங்க. கீழே இறங்கி உட்காரு. அப்படி பண்றீங்க? கீழே இறங்கி உட்காரு. அம்மா, என்ன பிரச்சனை? நாய்க்கிறேன், உங்களுக்கே தெரியும் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. 5 கிலோ அரிசிக்கும் ஹார்லிக்ஸ் பாட்டிலுக்கும் ஆசைப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஒன்னொன்னு எடுத்துட்டேன். ரெண்டாவது ஹெல்ப் பண்ண சொல்றியா? அது இல்ல நாய்க்கிறேன், போலீஸ்காரன் பொண்ணாச்சே, கொஞ்சம் தைரியமா வளர்த்துமேன்னு ஆம்பளை மாதிரி வளர்த்துட்டேன். இப்ப என்ன உன் பொண்ணு தாடி மிஷியை வச்சுக்கிட்டு லுங்கிய தூக்கி மட்டிக்கிட்டு ஊர் சுட்டுடா? அது இல்ல நாய்க்கிறேன், கப்பைஸ் வாங்க போன என் பொண்ணு திரும்பி வரும்போது வெறும் கப்போட வந்தா. ஒலிம்பிக்ல உயிரை விட்டு ஓடுறவன வெறும் திரும்பி வரா? உன் பொண்ணு கப்போட வந்து சந்தோஷம் புரியா? கப்போட வந்த என் பொண்ணு கற்போட 4 பேர் விளையாடிட்டாங்க. எதுவுமே தப்பு இதுவே தப்பு இல்ல. அடப்பா. பொண்ணா? இப்ப ஹாஸ்பிடல்ல இருந்து தான் வரேன். நீங்க அடிச்சு போட்டீங்க, அதான் உயிரோட தான் இருக்கான். ஏப்பா? ஏப்பா அடிச்சு போட்டீங்க? சொல்லுங்கப்பா, ஏன் அடிச்சு போட்டீங்க? அச்சுலங்க அவுட் கோயிங் 10 நிமிஷம் சொன்னாங்க, அதான் அச்சு போட்டேன். நாய்க்காரா, சாரு நேரத்தை என்ன பாத்துருச்சு. குளிக்கிறப்ப சாப்பா போட்டு குளி எத்தனை சொல்லிருக்கா? இப்ப வந்து பாத்துட்டு சொல்றேன். அப்பா சும்மா பேச்ச மாத்தாதீங்க. மத்தவங்க பண்ண தப்ப கண்டிக்கிறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சிலப்பதிகாரம் ஆகுது. பத்திரமா குத்துரு. பக்கத்துல இருக்கிற தமிழ் வாத்தியார். வாய் மூடி. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெட்கமா இல்ல? ஏன்பா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? வாக்கு கொடுத்துட்டமா? என்ன மாதிரி ஒரு பொண்ணை பத்தி தடுப்பு வாக்கு என்ன வாக்கு கொடுத்தீங்க? எப்படி வராம கேட்டோம். போன நிறுத்துங்க. எதுக்காக நடுரோட்ல அடிச்சீங்க? சொல்லுங்கப்பா, எதுக்காக நடுரோட்ல அடிச்சீங்க? 12 மணிக்கு பார் எல்லாம் மூடிட்டாங்க, அதான் நடு ரோட்ல சரக்காச்சோம். என்ன சர்மா, உனக்கு ஒண்ணு தெரியாது. நீ சின்ன 4 கிளாஸ் சாராய் அடிக்கணும்னா 40 கிலோமீட்டர் நடந்து போகணும். அடிச்ச போது இறங்கு குடு ஓடிய. என்னைக்காவது சரக்கு அடிச்சுட்டு ரோட்ல வரும்போது நம்ம சண்டை போடாம வருவோம் நம்பிக்கை இருந்ததா? இல்ல, சண்டை அடிச்சாதான் நாம சரக்கு அடிச்சிருக்கோம் மற்றவங்களுக்கு தெரியும். நடுரோட்ல எதுக்கு அந்த பையனை அடிச்சீங்கன்னு கேட்டா நீங்க சரக்கு அடிச்சத பத்தி சொல்றீங்களா? இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு இல்லம்மா, 4 பேருக்கு நல்லது பண்ணா எதுவுமே தப்பு இல்லை. யாருப்பா அந்த 4 பேரு? செல்வம், ஆயிரு, நான். நாய்க்கரா, உங்களே நீங்க 2 வாட்டி சொல்லிக்கிறீங்க. இது போங்க ஆட்டம். என் மனசுக்கு எது சரி பண்ணுதோ அதான் சரி. அப்ப என் மனசுக்கு எது சரியும் படுதோ அதை நான் செய்யலாமா? செல்வா, 1ல பாதி போனா எவ்வளவு? செல்வம், கால் 2 கால் சொல்லு. என்ன நாய்க்கரா தப்பா சொல்றீங்க? 1ல பாதி போனா எப்படி 2 கால் வரும்? அரைதான் வரும். சாருமா அரை. எங்க நீ அரேன்னு சொன்னா உன்னை அரைஞ்சிருவாங்க. உசாரா 2 கால் சொல்லு. அரேன்னு சொல்லிட்டு அடி வச்சுக்கிட்டு ஓ, அதுக்குதான் கால் கால்னு. ஏன்பா என்ன அடிச்சீங்க? சொல்லுங்க, ஏன் என்ன அடிச்சீங்க? இல்லம்மா, நீ செல்வாவ போங்குன்னு தெரியுதுல்ல, உங்களுக்கு சரியா படுறது ஊருக்கே போங்குன்னு படுது. வேணாப்பா, விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. அதான் சூதுல வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டேன். இதுதான் ஒண்ணுனா இந்த துண்டுதான். இத கீழே விட்டனா அழுக்காது. பரவாயில்லையா? அப்போ நீங்க நிறுத்தவே மாட்டீங்களா? அவங்க நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். யாருப்பா? யாரு? காலைல இருந்து ராத்திரி வரைக்கும் ஊருக்கே கேட்கிற மாதிரி சீரியல சவுண்டா வச்சு கேட்கறாங்களே பொம்பளைங்க, அவங்க நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். வீட்டுல 2 பேர் இருந்தாலும் ரோட்ல 30-40 குடத்தை லைன் கட்டி வச்சு அடாவுடியா தண்ணி பிடிக்கிறாங்களே பஜாரிங்க, அவங்க நிறுத்த சொல், நான்
ஒரு 3 பேர் வந்தா ஏன் ட்ரிபிள்ஸ் வந்தீங்கன்னு மடைக்கு மாமூல் கேட்கறானே போலீஸ்காரன். அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். ஸ்கூல் லீவ் விட்டா போதுன்னு மொட்டை மாடல தொம்முன்னு குதிக்கிறாங்களே வாடகை பசங்க. அவங்களை நிறுத்த சொல். நீ அதெல்லாம் நிறுத்தது இருக்கட்டும், உன் வண்டி அதுக்கு எங்க வீட்டு வாசல்ல நிறுத்திக்கிற? ஒழுங்கா கூட்டு முன்னாடி நிறுத்துறா. அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். அவனை நிறுத்த சொல்லலாம். மறுபடியும் ஆரம்பிச்சிட்ட. நீ எங்க இந்த கட்டை தோகுதா கையில போன என்னையா எல்லாரும் சேர்ந்து கும்பலா வந்திருக்கீங்க? அடிபட்டீங்களா? मेरा बेटा तुम्हारा बेटा तुम्हारा बेटा இன்னைக்கு கேட்டா எப்படி? சுட்டி முடிட்டு தரேன். இல்லையா? அது நாயக்கர ஆண்டவன் கையை விட்டுட்டான். யார் பாக்கெட்? சூர்யா நம்மள விட்டு போயிட்டான் நினைக்கிறேன். சொல்றது கேளுங்க. நாய்க்கு பால்வாடி ஸ்கூல்ல சேரப்பாரு எழுதி காட்டுறேன். கேட்டு படாங்க. இப்ப ஓவரா பில்டப் தர உன் பையன் சூர்யா எஸ்கே சூர்யா நச்சா பட்டு போய்க்கிறான். அதுக்கே ரொம்ப பண்ற. அந்த டைம் இருக்கா? நான் தான் வச்சேன். பீர் பாட்டில் ஓபன் பண்ணி வச்சா கேஸ் போயிடும் இல்ல? அதான் போலீஸ் இங்கதான் இருக்கிற விஷயம் போலீஸுக்கு எப்படியா தெரியும்? போலீஸ்காரங்க தொத்திட்டே வந்தாங்க. நான் சொல்ல மாட்டேன் ஓடி வந்துட்டேன். மண்டை போலீஸ்காரர்களுக்கு நாயக்கர் தான் இருக்கான்னு காட்டி கொடுத்துட்டியா? நான் வேணா ஓடி போய் நாயக்கர் மல்லிக்கல்ல முடி வச்சு நிக்கிறாருன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டுமா? ஒரிஜினல் அட்மார்க் போய் மளிகை கடைக்கு வேண்டாம் முடி வெட்ட போவா? நாயக்கரே இப்படியே பேசிட்டே இருந்தா போலீஸ் வந்து புடிச்சிருவா. வாங்க எங்க ஓடி போய் எஸ்கேப் ஆயிடலாம். வாங்க வாங்க. யாரும் அசையாதீங்க. அசைஞ்சா என்ன பண்ணுவீங்க? சுட்டுடுவோம். நாங்க யாரும் அசையல. நாயக்கரே செஞ்சிட போறீங்க. போலீஸ்காரங்க கூட சுட்டு விடுவாங்க. மிஸ்டர் வேல் நாயக்கர், நீங்க பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். மரியாதை நீங்களே வெளியே வந்துருங்க. நீங்க என்ன கண்டுபிடிக்கிறது? அதான் போட்டு கொடுத்துட்டேன். மிஸ்டர் வேல் நாயக்கர், உங்களுக்கு அரெஸ்ட் வரேன். உன்னால என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் வேல் நாயக்கர் இல்ல. இன்னில இருந்து வேலு முதல ஜாதி சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். இது மாதிரி ஏதாவது போங்காட்டு அருவம் தெரிஞ்சுதா? அரஸ்ட் வாரண்ட் ஃபார் வேலு நாயக்கர், வேலு முதலியார், வேலு செட்டியார், வேலு நாயுடுன்னு எல்லா ஜாதியிலையும் அரஸ்ட் வாரண்ட் வாங்கி வச்சிருக்கேன். இந்த தடவை நீங்க தப்பிக்கவே முடியாது வேலு நாயக்கர். நடங்க ஸ்டேஷனுக்கு. நீ ஒண்ணா நடந்து போ. நாங்க பின்னாடி ஆட்டோ. கோர்ட்டுக்குள்ள போயிருந்தா கூட நாய்க்கரை விடுதலை பண்ணிருப்பாங்க. அனாவசியமா அவரை ஓட விட்டு என்கவுண்டர்ல சாகடிச்சாங்க. நாய்க்கரை செத்துட்டாரா?
நல்லவருன்னு சொன்னா 40 சவரம் நகை போட்டு உன் பொண்ணை அவரு கட்டி கொடுக்க போறியா, இல்ல அவர் கெட்டவருன்னு சொன்னா அவர் பேச்சு கா விட்டு போறியா? பண்றதையும் பண்ணிட்டு பண்ணாட நாய் பச்சை குழந்தை மாதிரி நடிக்க. நல்லா இருந்துச்சு. ஆனா இது இப்போ அந்த எஸ் ஏ சூர்யா படம் இந்த டைம்ல அந்த படம் அன்பே ஆரோக்கியம். அதான் நான் கூட என்ன சீரியஸ் எல்லாம் நானும் வருது அதான் யோசிச்சேன். சீரியஸ் எல்லாம் வரக்கூடாது. நல்லா இருந்துச்சு. ஆனா அது ஜீவாலாம் இப்போ ரொம்ப சின்ன இதா சைட் ரோல் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் திரும்பி அவரை ஹீரோ ஆக்கி இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்